போர் தொடர்பான ஒரு அண்மை செய்தி. ஹார்முஸ் நீரிணை அனைவருக்கும் முழுமையாக திறக்கப்படுவதாக அதிகாரப்பூர்வமாக தற்பொழுது ஈரான் அரசு அறிவித்திருக்கிறது. அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது குறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் நந்தினி வழங்க நாம் கேட்கலாம். வணக்கம் நந்தினி, இந்த முக்கிய முடிவுக்கு என்ன காரணம்? கூடுதல் விவரங்கள். வணக்கம். ஹார்முஸ் நீரிணை திறக்கப்படுவதாக அதிகாரப்பூர்வ அறிவிப்பு என்பது வெளியாகி இருக்கிறது. போர் நிறுத்தம் அமலில் உள்ள நிலையில் ஹார்முஸ் நீரிணை திறக்கப்படுவதாக ஈரான் அதிகாரப்பூர்வ அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறது. கச்சா எண்ணெய் சரக்கு போக்குவரத்திற்கு முக்கிய வழித்தடமாக உள்ள ஹார்முஸ் நீரிணை திறக்கப்படுவதாக தற்போது அறிவிப்பு என்பது வெளியாகி இருக்கிறது. குறிப்பாக இஸ்ரேல் லெபானின் இடையே போர் நிறுத்தம் ஏற்பட்ட நிலையில்தான் இந்த ஹார்முஸ் நீரிணை திறப்பு நடைபெறுவதாக ஈரான் சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஈரான் அரசு அதற்கான அறிவிப்பை தற்போது வெளியிட்டிருக்கிறது. இதன் காரணமாக போரால் ஹார்முஸ் நீரிணை ஈரான் தங்களது கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வந்ததால் எரிவாயு தட்டுப்பாடு ஏற்பட்டிருக்கக்கூடிய நிலையில் தற்போது இந்த ஹார்முஸ் நீரின் திறப்பு காரணமாக இந்த தட்டுப்பாடுகள் படிப்படியாக குறைவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக பார்க்கப்படுகிறது. உலகம் முழுவதும் கச்சா எண்ணெய், கேஸ் உள்ளிட்ட எரிவாயு பொருட்களுக்கு கடும் தட்டுப்பாடு ஏற்பட்ட நிலையில் தற்போது இதன் திறப்பு காரணமாக படிப்படியாக அந்த தட்டுப்பாடுகள் குறையலாம் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஹார்முஸ் நீரின் திறப்பு அறிவிப்பால் மீண்டும் எரிவாயு விநியோகம் சீராகும் என்ற ஒரு தகவலும் தற்போது வெளியாகி இருக்கிறது. போர் நிறுத்தம் அமலில் உள்ள நிலையில் ஹார்முஸ் நீரிணை திறக்கப்படுவதாக ஈரான் அரசு தற்போது அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியிட்டிருக்கக்கூடிய நிலையில் இதன் காரணமாக விரைவில் எரிவாயு விநியோகம் சீராகும் என்ற தகவல் தற்போது வெளியாகி இருக்கிறது. கூடுதல் விவரங்களுக்கு நன்றி நந்தினி. போர் தொடர்பான ஒரு அண்மை செய்தி. ஹார்முஸ் நீரிணை அனைவருக்கும் முழுமையாக திறக்கப்படுவதாக அதிகாரப்பூர்வமாக தற்பொழுது ஈரான் அரசு அறிவித்திருக்கிறது. அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது குறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் நந்தினி வழங்க நாம் கேட்கலாம். வணக்கம் நந்தினி, இந்த முக்கிய முடிவுக்கு என்ன காரணம்? கூடுதல் விவரங்கள். வணக்கம். ஹார்முஸ் நீரிணை திறக்கப்படுவதாக அதிகாரப்பூர்வ அறிவிப்பு என்பது வெளியாகி இருக்கிறது. போர் நிறுத்தம் அமலில் உள்ள நிலையில் ஹார்முஸ் நீரிணை திறக்கப்படுவதாக ஈரான் அதிகாரப்பூர்வ அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறது. கச்சா எண்ணெய் சரக்கு போக்குவரத்திற்கு முக்கிய வழித்தடமாக உள்ள ஹார்முஸ் நீரிணை திறக்கப்படுவதாக தற்போது அறிவிப்பு என்பது வெளியாகி இருக்கிறது. குறிப்பாக இஸ்ரேல் லெபானின் இடையே போர் நிறுத்தம் ஏற்பட்ட நிலையில்தான் இந்த ஹார்முஸ் நீரிணை திறப்பு நடைபெறுவதாக ஈரான் சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஈரான் அரசு அதற்கான அறிவிப்பை தற்போது வெளியிட்டிருக்கிறது. இதன் காரணமாக போரால் ஹார்முஸ் நீரிணை ஈரான் தங்களது கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வந்ததால் எரிவாயு தட்டுப்பாடு ஏற்பட்டிருக்கக்கூடிய நிலையில் தற்போது இந்த ஹார்முஸ் நீரின் திறப்பு காரணமாக இந்த தட்டுப்பாடுகள் படிப்படியாக குறைவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக பார்க்கப்படுகிறது. உலகம் முழுவதும் கச்சா எண்ணெய், கேஸ் உள்ளிட்ட எரிவாயு பொருட்களுக்கு கடும் தட்டுப்பாடு ஏற்பட்ட நிலையில் தற்போது இதன் திறப்பு காரணமாக படிப்படியாக அந்த தட்டுப்பாடுகள் குறையலாம் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஹார்முஸ் நீரின் திறப்பு அறிவிப்பால் மீண்டும் எரிவாயு விநியோகம் சீராகும் என்ற ஒரு தகவலும் தற்போது வெளியாகி இருக்கிறது. போர் நிறுத்தம் அமலில் உள்ள நிலையில் ஹார்முஸ் நீரிணை திறக்கப்படுவதாக ஈரான் அரசு தற்போது அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியிட்டிருக்கக்கூடிய நிலையில் இதன் காரணமாக விரைவில் எரிவாயு விநியோகம் சீராகும் என்ற தகவல் தற்போது வெளியாகி இருக்கிறது. கூடுதல் விவரங்களுக்கு நன்றி நந்தினி.